வெல்கம் டு த ஸ்மார்ட் டிஜிட்டல் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் கிளாஸ் 25 தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் கன்சாலிடேட் ஆப்ஷன்ஸ் எக்ஸலில் எப்படி பயன்படுத்துறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல்ஸ் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். சரியா? மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இன்றைக்கி கிளாஸ் பார்த்துடலாமா? வாங்க கிளாஸ் பார்க்கலாம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா டூல்ஸ். ஸோ டேட்டா டூல்ஸில் கன்சாலிடேட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ கன்சாலிடேட் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நார்மலாக நம்ம என்ன டேபிள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட் டேபிள் வச்சு தான் பார்த்துட்ருக்கோம். சரியா? ஸோ இந்த டேபிளை வச்சுமே நம்ம எல்லா ஆப்ஷன்ஸுமே பார்த்துட முடியாது. ஸோ நம்ம என்ன ஆப்ஷன்ஸ் இங்கே மெனுவில் நம்ம பார்க்குறோமோ அதுக்கு உண்டான டேட்டாபேஸ் கீழே இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்னாகும், அந்தந்த ஆப்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். சரியா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கன்சாலிடேட்டுக்கு தனியாக நான் டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்து க்ரியேட் பண்ணிக்கிங்க. சரியா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபார்மில் போயிட்டு கன்சாலிடேட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ டெலீட். சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 3 ஷீட் ஒன்று போட்டிருக்கேன். ஒரு கம்பெனியில் சேல்ஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஜனவரி மந்த்து சேல்ஸ் ரிப்போர்ட் தெரியுதா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஹென்ரி, லிசா, கார்னர், எட்வர்டு, ஹெட்டம் இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் அவங்க நேம் கொடுத்துருக்கேன். ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சேல்ஸ் வேல்யூ, அதாவது ஜனவரி மந்தோட சேல்ஸ் வேல்யூ. ஓகே. ஸோ இதே மாதிரி அடுத்த ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மந்த் அதே எம்ப்ளாயி தான். ஸோ எம்ப்ளாயி நேம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகக்கூடாது, அதே ஆர்டர் வைஸ் தான் இருக்கணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பிப்ரவரி மந்தோட சேல்ஸ் ரிப்போர்ட். ஓகே. அடுத்து மார்ச். ஸோ மார்ச் மந்த் எம்ப்ளாயீஸ் அவங்களோட சேல்ஸ் ரிப்போர்ட். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கன்சாலிடேட் ஆப்ஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு எம்ப்ளாயோட டோட்டல் சேல்ஸ் வேல்யூ இப்போ தனித்தனியாக போட்டிருக்கோமா. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 மாதம் போட்டிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹென்ரி இருக்காங்க. ஹென்ரி ஜனவரி மந்த் 55,000 சேல்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட டோட்டல் சேல்ஸ் ரிப்போர்ட், அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மந்த்துக்கும் சேர்த்து எவ்வளவு வேல்யூ வருது, சேல்ஸ் வேல்யூ வருதுங்கிறது எனக்கு தெரியணும். இதே மாதிரி எல்லா எம்ப்ளாய்க்கும் எனக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ அதைத்தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். புரியுதா? அப்போ கன்சாலிடேட்னு புரியுதா? கன்சாலிடேட்டுங்க மல்டிபிள் ஷீட்டில் இருக்க வேல்யூ சம் பண்ணியோ இல்லை ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி பார்க்குறது. ஓகே. ஸோ நான் ஷீட் 2 எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு எம்டியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல உங்களுக்கு ரிப்போர்ட் பிரிண்ட் ஆகணுமோ அங்கே கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கன்சாலிடேட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ண போகிறேன். ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேபிள்ஸ் ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸில் நீங்கள் என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் பயன்படுத்த போகிறீங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபார்முலாஸ்லாம் படிச்சிருக்கோம். சம்மு, ஆவரேஜு, கவுண்ட்டு, மேக்ஸிமம் எல்லாமே படிச்சிருக்கோம். இதில் நம்ம என்ன வேணாலும் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா சம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், ஸோ உங்களோட டேட்டா செலக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ என்ன பண்ணுங்கள், ஜனவரி மந்த்து போங்க. ஜனவரி மந்தில் டேட்டாஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த எம்ப்ளாயி நேமில் இருந்து சேல்ஸில் இருந்து என்ன பண்ணுங்கள், உங்கள் டேபிளை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிங்க. புரியுதா? செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆல் ரெஃபரன்ஸில் ஆட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் ஆகிடுச்சா? ஸோ அகைன் என்ன பண்ணுங்கள், பிப்ரவரி மந்த் போங்க. ஸோ இதையும் செலக்ட் பண்ணுங்கள், இதே ஆடு கொடுங்க. அகைன் மார்ச் மந்த் போங்க, செலெக்ஷன் பண்ணுங்கள், அகைன் ஆடு கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டேபிளையும், அதாவது ஒவ்வொரு மந்தோட டேபிள் ஷீட்டையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆட் பண்ணணும். சரிங்களா? அது எத்தனை மந்த்தாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் சாம்பிளுக்கு ஒரு 3 மந்த் தான் போட்டிருக்கேன். நீங்கள் மல்டிபிள் மந்த்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. யூஸ் லேபிள்ஸ் இன் டாப் ரோ
லெஃப்ட் காலம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து செக் பாக்ஸ் டிக் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது என்னன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ஒவ்வொரு டேபிள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஒவ்வொரு டேபிள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நேம் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக எம்ப்ளாயோட நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக. ஸோ எனக்கு டாப் ரோவில் என்ன இருக்குது அப்படின்னா ஹெட்டிங்ஸ் இருக்குது. லெஃப்ட் காலமில் வந்து எம்ப்ளாயோட நேம் இருக்குது. கரெக்டாக. ஸோ நம்ம டேபிள் பார்த்தோமா இல்லையா? ஸோ அதுதான் இங்கே டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியே உங்களுக்கு டேபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 ஆப்ஷன்ஸும் டிக் பண்ணிக்கிங்க. ஸோ நம்ம சம் பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு இருக்கிற சேல்ஸ் வேல்யூ மட்டும் தான் சம் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 டிக் மார்க் பண்ணிக்கோங்க. அகெயின் ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு சொல்லியிருந்தேன், கிரியேட் லிங்க்ஸ் டு சோர்ஸ் டேட்டா. இப்போ நம்ம சம் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட இண்டிவிஜுவல் டேட்டாவில் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு சம் வேல்யூ மாறணுமா மாறக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் டிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே வேல்யூ சேஞ்ச் பண்ணும்போது என்னாகும், உங்களோட என்னாகும் கன்சோலிடேட் வேல்யூவும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? பாருங்க, நான் ஓகேன்னு கொடுத்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்சோலிடேட் வேல்யூ வந்து இங்கே பிரிண்டில் வந்துருச்சு. இப்போ ஒவ்வொரு எம்ப்ளாயும் பாருங்கள், ஹென்ரி இருக்காங்களா, ஹென்ரியோட சேல்ஸ் வேல்யூ அதாவது டோட்டல் சேல்ஸ் வேல்யூ, லிசா, கார்னர், எட்வர்டு தனித்தனியாக என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு சேல்ஸ் வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. புரியுதா? ஸோ இது எத்தனை மந்த்துக்கு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து ஹென்ரியோட 3 மாதம் ரிப்போர்ட்டு தனித்தனியாக பார்க்கணும் அப்படின்னா ஹென்ரிங்கிற ப்ளஸ் முன்னாடி ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட தனிப்பட்ட வேல்யூ வந்து இங்கே பிரிண்ட்டில் வரும். வருதா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன் தான். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆப்ஷன்ஸ் கூட. ஸோ இது பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அடுத்த கிளாஸஸ்க்கு வாங்க. சரியா? ஓகே. ஓகே, தேங்க்யூ.